போன எபிசோடில் ஆட்டம்னு ஒரு பொண்ணு பென்னை தேடி வரா. பென் அவளை சீக்ரெட் ரூம் கூப்பிட்டு போகிறான். அங்கே ராபர்ட் வந்து ஆட்டமை பார்க்குறான். லேபில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது. அதனால் ராபர்ட் அவன் டீமோட போகிறதுக்காக ரெடி ஆகிறான். கிரேஸ் பென்னுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறா. பட் பென் அங்கே வரவே இல்லை. எல்லாரும் அந்த வேரஸை செக் பண்ணும்போது அங்கே யாருமே இல்லை. கேல் அந்த இடத்துக்கு வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறான். எல்லாரும் அந்த இடத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிறவங்களாம் காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. அப்போ ராபர்ட்டும் ஜேடும் லாரன்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடம் வெடிச்சிடுது. அதில் ராபர்ட் செத்து போயிடுறாரு. ஜேடை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ பென் கேலை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். இனிமேல் நமக்குள்ளே செட் ஆகுது, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ பென் அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறான். ஆட்டோ சாக்ஸ்லேருந்து ஒரு ஃபோன் எடுத்து அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் நமக்கு புரியுது இவள் லாரன்ஸோட ஆளுன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் மெக்கேலா அவங்க அம்மா சமாதியை பார்க்க போகிறா. அப்போ அவங்க அம்மா கிட்ட நாங்கள் திரும்பி வரும்போது எங்கள் லைஃபே மாறிடுச்சு. எங்களை தவிர இங்கே எல்லாருமே நல்லா வாழ்கிறாங்க. கவர்மெண்ட் எங்களை கிரிமினல் நினைக்குது. மக்கள்லாம் எங்களை அதிசயமாக பார்க்குறாங்க. சில பேர் எங்கள் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அப்பாவை இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஜேட் ஆல்மோஸ்ட் செத்துட்டான். என்னால் நான் லவ் பண்ணுறவங்கள கூட காப்பாற்ற முடியல. இப்போ நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும். ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், என்னோடய லைஃப்பை நான் திருப்பி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் பீச் பக்கத்தில் இருக்க ஒரு ஹவுஸில் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே ஆட்டம் நடந்துட்டுருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்க்கும்போது நான் அவங்ககிட்ட பேசணும், இல்லைனா நம்ம டீல் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஒரே டைமில் ஜர்க் ஆகுறாங்க. அப்போ ஆட்டம் யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ ஃபியானோ சான்வியும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே டைமில் ஜர்க் ஆகிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு ஃபியானோ கேட்கும்போது எல்லாரும் திருப்பி ஜர்க் ஆகுறாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஒருவேளை அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டால் இது வந்திருக்கும் அப்படின்னு சாண்டி சொல்கிறா. அது எப்படி எல்லாருக்கும் ஒரே டைமில் வரும்? ஒருவேளை இவங்க எல்லாரும் கனெக்டடாக இருப்பாங்களா அப்படின்னு ஃபியானோ சொல்கிறா. அப்போ சாண்டி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண எல்லா பேசஞ்சர்ஸையும் நம்ம கூப்பிடணும், அவங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்லி அவங்கள வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. எல்லாரையும் உன்னால் கூப்பிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஃபியானோ கேட்க, அட்லீஸ்ட் அன்றைக்கி ஃப்ளைட் வெடிக்கும் போது வந்த 20 பேரையாவது நம்ம கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்களாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்களோட நிலைமையை பார்த்தா அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ பென் ஒரு ரூமில் இருக்கான். அப்போ அவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்க பேப்பர்லாம் தேடி பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறான். அப்போ மெக்கேல் அங்கே வந்து இது என்னோட அப்பார்ட்மெண்ட், இங்கே ஏதாவது உடைக்கணும்னா அதை நான் தான் உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என் கண் முன்னாடி தான் ஆன்சர் இருக்குது, ஆனால் அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேல் கிட்ட நீ இவ்வளோ நேரம் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான். நான் அம்மாவை பார்க்க போனேன், அவங்ககிட்ட என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தேன், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் என் ஃபேமிலிக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறேன், ஆனால் அவங்களே என் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேல் கண்டிப்பாக உனக்கு கிரேஸ் திருப்பி கூப்பிடுவா அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் அந்த பிக்சர்ஸை பார்த்து இதெல்லாம் நான் எப்போ சால்வ் பண்ணுறனோ அப்போ தான் என் லைஃப் திருப்பி நார்மலாக வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேல் ஆல்ரெடி 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு காலிங் கூட வரல, ஐ திங்க் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அது நடக்கணும் தான் ஆசை அப்படின்னு சொல்கிறா. இப்போ பென் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் ராபர்ட்டோட மெமோரியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டைமில் அங்கே போகிறது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் யாரையும் மீட் பண்ண போல, நான் தூரத்துலேருந்தே ராபர்ட்டுக்கு மரியாதை மட்டும் செலுத்திட்டு வந்துடுறேன், அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து செத்து போனார் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் எனக்கு ஏதாவது லீட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் கேலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், கேலுக்கும் மார்க்கோக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது, கேல் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி வேற ஹவுஸில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு காட்டி கொடுத்தான், எனக்கு என்னமோ இங்கே நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கேல் தான் நடுவில் இருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாக் பெட்லேருந்து ஏந்துக்கிறான். உன் உடம்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது, நீ கொஞ்சம் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு லோட சொல்ல, இல்லை என் உடம்பு இப்போ சரியாயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆலிவையும் கேலையும் காமிக்கிறாங்க. அப்போ ஆலிவ் கேல் கிட்ட அம்மா வேஃபல் செய்ய போகிறாங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கேல் சொல்கிறான். அப்போ ஆலிவ் கேல் கிட்ட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிரேஸ் அவங்க 2 பேருக்கும் வேஃபல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அப்போ ஆலிவ் எனக்கு டைம் ஆகுது, நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ கேல் அவங்க அம்மா கிட்ட அப்பா என் வீட்டுக்கே வரல அப்படின்னு கேட்குறான். அப்போ கிரேஸ் உங்கள் அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது, அதை அவர் தனியாக முடிக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால தான் மெக்கேல் கூட அவர் வெளியே தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ கிரேஸ் கேல் கிட்ட நீ அதை சாப்பிட வேணாம், நான் ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு வேறு தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ கிரேஸ் அதை எடுத்துகிட்டு போகும்போது கேல் டேப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ ராபர்ட்டோடைய மெமோரியல் நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துல பென் நின்றுட்டு இருக்கான். அப்போ கேலுக்கு நான் வரேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த ஒருத்தன் ராபர்ட்டோட அசிஸ்டன்ட் கிட்ட போய்ட்டு என்னமோ சொல்கிறான். அப்போ ராபர்ட்டோட அசிஸ்டன்ட் பாவல் அங்கேருந்து ஏந்து வரான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்திருப்பேன் அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ தப்பாக புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ பென் அங்கேருந்து போகும்போது அங்கே பக்கத்தில் இருந்த ஒருத்தன் அவங்க கூட பேச வரான். அப்போ அவன் பென் கிட்ட நீங்கள் அவர் பாம்பில் தான் செத்துட்டாருன்னு நம்புறீங்களா, நம்ம 2 பேருக்குமே தெரியுது உண்மை இல்லைன்ட்டு, என் பேர் ஆரான், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் ஃப்ளைட் 828 பற்றி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பாட்காஸ்ட்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான்.
இல்லை எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். அப்போ அவன் பென் கிட்ட, நீங்கள் நான் பாட்காஸ்ட்டில் பேசுகிறத தடுக்க முடியாது, நீங்கள் ராபர்ட்டோட அசிஸ்டன்ட் பவல் கிட்ட பேசியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்ன செய்வோம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது, இதை நான் பாட்காஸ்ட்டில் சொன்னேன்னா அவங்களுக்குலாம் ஏன்ற கேள்வி வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென், உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, ஆனால் உன் ஸ்டோரியில் என்ன இழுக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன், நீங்கள் தான் என் ஸ்டோரியே அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் அவன்கிட்ட, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன் பாட்காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, உன் டைமை தான் நீ வேஸ்ட் பண்ணுற, என்கிட்டேருந்து உனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான். என்கிட்டேருந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு யாரான்னு சொல்கிறான். அப்போவன், எதுக்கு ஹெலிகாப்டர் பாம்பு வெடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மேஜரை அந்த வேரஸில் விடணும்னு கேட்குறான். அப்போ பென் திரும்பி, யார் மேஜர் அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாது, ஆனால் மேஜர்னு ஒருத்தன் உண்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் அவன்கிட்ட, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு வேலை செய்ய ஆள் வேணும், நான் தரேன், அதுக்கு பதிலாக எனக்கு ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். நீ உன்னோட கரியரை வளர்க்குறதுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன், நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம், என் பாட்காஸ்ட்டை மட்டும் ஒரு தடவை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ மெக்கில் சாண்ட்வி கிட்ட, 20 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை 18 பேர் தான், கெல்லியும் ஆர்வியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ மெக்கில் உள்ளே வரும்போது ஒருத்தனை பார்க்குறா. இவனை கூட நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சாண்ட்வி, இவன் பேர் பால், இவன் லோக்கல் தான், இவன் திரும்பி வரும்போது இவன் ஒய்ஃப் கூட இவனை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கில், நீ என்ன மாதிரி தானா அப்படின்னு சொல்லி அவனை தொட போகிறா. இப்போ அவள் ஜர்க்கா வரா. அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதில் பனிமூட்டமாக ஏதோ ஒரு இடம் இருக்குது, அவளை கண்டுபிடி அப்படின்னு அவளுக்கு வாய்ஸ் கேட்குது. அப்போ சாண்ட்வி, நீ ஓகே தானே, உனக்கு ஏதாவது காலிங் வந்துச்சா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், ஆனால் இது முன்ன மாதிரி கிடையாது, எங்கேயோ பனிமூட்டமாக இருந்த இடத்துல நான் இருந்தேன், அப்போ அவளை கண்டுபிடி அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறா. இப்போ மெக்கில் தொட்டு பார்த்தவன் எழுந்துக்கிறான். அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு சாண்ட்வி கேட்கும்போது, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவன் சொல்கிறா. இப்போ அவங்க கூட இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல, நீங்களாம் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ மெக்கில் அவன்கிட்ட, உனக்கு அந்த ஃப்ளைட் ஞாபகம் இருக்கா, இது எந்த வருஷனாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. எனக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க, அதை கண்டுபிடிக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு அவன் சொல்கிறா. உனக்கு கடைசி என்ன தான் ஞாபகம் இருக்குது பால் அப்படின்னு அவன் கேட்க, பால் தான் என் நேமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அவன், உன் பேர் பால் சாண்டினோ, உனக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்கா, அவள் பேர் எலன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்க, உனக்கு வேணா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வரா. அப்போ சாண்ட்வி மெக்கில் கிட்ட, அவனுக்கு அம்னீஷியான்னு நினைக்கிறேன், அப்போ அங்கே பண்ண டெஸ்ட்டால் தான் அவனுக்கு இப்படி ஆயிருக்கும், நம்ம ஒரு ட்ரை பண்ணலாமா, நீ வேறு யாராவது தொட்டு எழுப்ப முடியுமான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறா. நான் ஒன்றும் மேஜிக் பண்ணல அப்படின்னு மெக்கில் சொல்லும்போது, எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நீ ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ அங்கே இருக்க மார்க்கோவை தொட்டு மெக்கில் எழுப்ப பார்க்குறா. அப்போ அவன் ஏந்துக்கல. அப்போ மெக்கில் சாண்ட்வி கிட்ட, பாத்தியா நான் மேஜிக் பண்ணல அப்படின்னு சொல்கிறா. அப்போ சாண்ட்வி, சரி அது கோயின்சிடன்ஸாக இருக்கும், அவங்க கொடுத்த ஷாக்னால இவங்க பிரெயின் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்குது, இவங்க எப்போ ஏந்து வருவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கில் அவகிட்ட, நீ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவங்களுக்கு எப்போ ரெடியோ அவங்களே ஏந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ சாண்ட்வி, ஒருவேளை காலிங் வந்தால் இவங்க ஏந்துப்பாங்களோ, நீ ஒன்று பண்ணு, பாலோட ஒய்ஃப் எலனை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறா. நான் நிறைய தடவை காலிங்கை தப்பாக புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு மெக்கில் சொல்லும்போது, உங்கள் 2 பேர் லைஃப் ஸ்டோரி ஒரே மாதிரி தான் இருக்குது, அவன் ஒய்ஃபும் ஜாட் மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வரல, எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேர் தான் கனெக்டடாக இருப்பீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அப்படி தோணல அப்படின்னு மெக்கில் சொல்லும்போது, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், இல்லை நீ தொட்டு தான் பால் ஏந்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நீ பாலுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அங்கே எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பெத்தனி, நான் எங்கே போனாலும் என்னை அதிசயமாக பார்க்க யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்காங்க, நான் ஜெயிலேருந்து பெயில் வாங்கிட்டு வெளியே வரும்போது கூட யாராவது என்ன அதிசயமாக பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கில், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் கை தூக்குறாங்க. அப்போ அங்கே ஒருத்தன், யாரோ ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்துட்டீங்க, பட் உங்களால் எங்கள் லைஃப்பை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ பென், கொஞ்ச நேரம் சும்மா இரு ஆண்ட்ரியன், நம்ம எல்லாரும் அதுக்காக தான் வந்திருக்கோம், நம்ம எல்லாருமே ஒரே சைடில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் எல்லாருக்கிட்டையும், நம்மளாம் ஃப்ளைட் வெடிக்கும் போது அங்கே போய் நின்றுருக்கோம், அப்போ இங்கே இருக்க எல்லாருக்குமே ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கில் அவங்ககிட்ட, உங்களுக்கு ஏதாவது விஷயம் மாதிரி இல்லை வாய்ஸ் மாதிரி வந்ததா அப்படின்னு கேட்குறா. அப்போ பெத்தனி, எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ மெக்கில், இன்னைக்கு காலையில் எனக்கு ஒன்று நடந்தது, நான் பனிமூட்டமாக இருக்க இடத்துல இருக்க மாதிரி இருந்தது, எனக்கு அவளை கண்டுபிடி அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆட்ரியன் கேட்கும்போது, அப்போ சாண்ட்வி, அது எங்களுக்கும் தெரியல, ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதனால என்ன பயன் அப்படின்னு பைலட் கேட்கும்போது, அது நம்ம உயிரியை காப்பாற்றும் அப்படின்னு ஃபியானோ சொல்கிறா. அப்போ ஃபியானோ அவங்ககிட்ட, உங்களில் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், நான் எப்படி பிரெயின் கான்ஷியஸை கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி படிச்சுட்டு இருக்கேன், லைக் உங்கள் காலிங் மாதிரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்த என் ஃப்ரெண்டு எனக்காக கொடுத்துருக்கா, உங்களுக்கு எப்போ வேணுமோ இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பைலட் பென்னை கூப்பிட்டு தனியாக பேசுகிறான். இப்போ பைலட் பென் கிட்ட, அவள் பிரெயின் கான்ஷியஸை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு படிச்சுட்டு இருக்கா, அதுதான் நம்ம ஃப்ளைட்லேயும் நடந்திருக்கு, இவன் ஏன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு கேட்குறான். இல்லை அது கோயின்சிடன்ஸாக நடந்திருக்கோம் அப்படின்னு பென் சொல்ல, நீ நல்லா யோசிச்சு பாரு, ஏன் நமக்கு நடந்த எல்லா விஷயமும் இவன் பண்ண சயின்ஸால் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு பென் சொல்லும் போது, அப்படி இல்லை நம்ம எல்லாரும் அவளை நம்பணும்னு நினைக்கிறா, ஆனால் அதை நிறுத்தணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ பைலட், இந்த விஷயம் தப்பான கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு பென் சொல்கிறான். எனக்கு தெரியல, ஆனால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்ன நடந்தாலும் நான் தனியாக தான் இதை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு பென் சொல்லும்போது, உனக்கு என் கஷ்டம் தெரியாது, ஃப்ளைட் காணாமல் போனதுக்கு யாரும் ஒன்றும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இங்கே வந்ததே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான்.
இப்போ பென் திரும்பும்போது அந்த இடத்துல ஆட்டம் நிற்கிறா. அப்போ ஆட்டம் பென் கிட்ட வந்து நான் சும்மா தான் வெளியே வந்தேன், பைலட் ரொம்ப கோவமாக இருக்கார் போல அப்படின்னு கேட்குறா. அப்போ பென் அவகிட்ட நீ ஃபார்மில் இருக்கும்போது அங்கே மேஜர்னு யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறான். நான் அவங்கள பார்த்ததில்ல, ஆனால் அங்கே இருக்க ஸ்பீக்கரில் யாரோ மேஜர்னு பேசுறதை கேட்டிருக்கேன், லாரன்ஸ் கூட அவங்களுக்கு பயந்து பயந்து பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவன் காசு கேட்கும் போதெல்லாம் அவங்க காசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஹோலி கிரெயிலுக்கு ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹோலி கிரெயில்னா என்னன்னு கேட்கும்போது எனக்கு அது பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் மேஜர் எதையோ தேடிட்டு இருக்கா, அவள் அதை அடையாமல் விட மாட்டா அப்படின்னு சொல்கிறா. என்னது அவளா? மெக்கலாவுக்கு அவளை கண்டுபிடி அப்படின்னு தான் காலிங் வந்தது, உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா மேஜர் பொண்ணு தானா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம், இது ஏதாவது பெரிய விஷயமா அப்படின்னு அவள் கேட்குறா. இருக்கலாம், ஆனால் நீ சொன்னதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பென் அங்கேருந்து போகிறான். இப்போ திருப்பி அவளுக்கு மெசேஜ் வருது. அப்போ அவள் அந்த ஃபோனை எடுத்து கடலில் வீசிடுறா. இப்போ மெக்கல் ஸ்டேஷனில் உட்காந்து பாலோட ஒய்ஃப் எலனை தேடிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஜேட் வரான். அப்போ மெக்கல் ஆச்சரியமாக பார்க்குறா. ஏன் அப்படி பார்க்குறா அப்படின்னு கேட்கும்போது நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி ஜேடை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ அவன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் நான் ஒருத்தையை தேடிட்டு இருக்கேன், அவள் பேசஞ்சர்ஸில் ஒருத்தரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ தேடிட்டு இருக்கிறது எப்படி போகுது அப்படின்னு அவன் கேட்க, அந்த பேசஞ்சர் ஒரு வக்கீல், அவங்ககிட்ட நிறைய காசு இருந்திருக்கு, ஆனால் ஃப்ளைட் 8 மறைஞ்சதுக்கப்புறம் அவள் ஒய்ஃபுக்கு எந்த காசுமே வரல, என்கிட்ட அவங்க கடைசியாக இருந்த அட்ரஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் சோஷியல் மீடியாவில் இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. அவனை பார்க்கறதுக்கு கூட அவள் ஏர்போர்ட்டுக்கு வரல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேரும் நல்ல கப்பலாக தான் இருந்திருக்காங்க, ஆனால் அவள் ஏன் வரலன்றதை எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நினைக்கிறியா அப்படின்னு ஜேட் கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. அப்போவா நம்ம அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஜேட் சொல்கிறான். இப்போ டேனி ஒரு இடத்துல இருக்கான். அப்போ ஆலி வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டேனி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் நானும் தான் அப்படின்னு சொல்கிறா. நான் வேணா என் பைக் ரைடை கேன்சல் பண்ணிட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு அவன் கேட்க, நீங்கள் என் கூட வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. எனக்கும் ஆசை தான், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு இது விருப்பம் இருக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான். அம்மா இப்போ சரியாக சாப்பிட்றதும் இல்லை பேசுறதும் இல்லை, ஃப்ளைட் காணாமல் போகும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் என்னால் வர முடியாது அப்படின்னு டேனி சொல்லும்போது உங்களுக்கு எங்கள் மேலே பாசம் இருந்தா எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ பென் அவன் வீட்டுக்கு போகிறான். அப்போ காரில் ஆரனோட பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே போகிறான். இப்போ வீடு வந்தவொடனே பாட்காஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு அவன் இறங்கி போகிறான். அப்போ கதவு தட்டும் போது கிரேஸ் வெளியே வரா. அப்போ நீ வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது கேல் தான் என்ன வர சொன்னா, அவன் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேல் அங்கே வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ கேலும் பெண்ணும் அங்கே பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ கேல் அவங்க அப்பா கிட்ட இன்னும் எத்தனை நாள் அம்மா உன்னை வீட்டுக்கு வர விடாமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மா ஒன்றும் என்னை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லலை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாமே அப்படின்னு கேல் கேட்கும்போது எனக்கும் அதான் ஆசை அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் கேல் கிட்ட உங்கள் அம்மாவும் நானும் உன்னை நிறைய லவ் பண்ணுறோம், எல்லாம் சீக்கிரம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பென்னும் கேலும் ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க. இப்போ பென் விளையாடி முடிச்சுட்டு காரில் வந்து ஏறுறான். அப்போ பாட்காஸ்ட்டை திருப்பி கன்டினியூ பண்ணுறான். அப்போ அந்த பாட்காஸ்ட்டில் ஃபிலிம் மேட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான். பென்னும் அவன் ஃபோன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறான். அப்போ அந்த பாட்காஸ்ட்டில் 5th சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த சாப்டரோட நேம் க்ளோசிங் டு தி ஹோலி கிரெயில் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பென் இதை கேட்டவுடனே இவனுக்கு எப்படி ஹோலி கிரெயில் தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகிறான். இந்த எபிசோட் 10 ரொம்ப பெருசாக இருக்கிறதால நாங்கள் இதை 2 பார்ட்டாக போடுறோம். பார்ட் 1 இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது சீரிஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.